Namaskaram. Golu 2022 Navarathri வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா ஒரு இடத்துக்கு மிஸ் பண்ணாம வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம்னா அது மயிலாப்பூர்ல வந்துட்டு இங்க இந்த வீதிகளில் பார்க்கும்போது ரொம்ப அழகான பொம்மைகளை பார்க்க முடியும். நான் பொம்மை வாங்கணும் இல்லையோ அந்த பொம்மையோட கலெக்ஷன்ஸ் பார்க்கணுங்கிறதுக்காக வந்துருவேன். ஸோ இன்னைக்கு என்னையும் கூட்டிட்டு வந்திருக்கா கூட. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் ஆல்சோ வெரி ஈகர் டு see all the Golu பொம்மைஸ். ஸோ இது எங்களோட ஆசை மட்டும் இல்லை, நாங்கள் அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இன்னைக்கு பூரா வந்து இந்த எபிசோட்ல உங்களுக்கு விதவிதமான பொம்மைகளை நீங்க எக்ஸ்க்ளூசிவா பார்க்கலாம். எவ்வளவு அழகா இருக்குடி. ஆமா, ஒவ்வொன்றும் நல்லா அக்கா. அங்க பாருங்க, அன்னபூர்ணேஸ்வரி தானே? ஆமாடி. வாவ், சூப்பர். அன்னபூர்ணேஸ்வரி. ஆஹா, சாப்பாட்டு செட். ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றது, சாப்பாட்டு செட்டு, அதாவது சாமி சிலைகள் மட்டும் இல்லாம ரொம்ப யதார்த்தமான ஒரு வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறது இங்க போர்ட்ரே பண்ணிருக்காங்க. இப்பெல்லாம் வந்து சாப்பாடு கூட ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இலை போட்டு சாப்பாடு அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு ஒரு லேட்டா, அதாவது என்ன சொல்றது, ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஞாபகத்துல இருக்கணும் போல் இருக்கு. ஏன்னா நான் எப்பயோ பல வருஷங்களுக்கு முன்னாடி வாங்கின பொம்மைகள்லாம் வந்து இப்பவும் வந்து எனக்கு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கு. சோ இந்த மாதிரியான பொம்மைகள் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வருது. இந்த வாழை இலை போட்டு சாப்பிட்டு எனக்கு பசிக்குதுடி. தெரியாம ஞாபகப்படுத்திட்டேன். கூட்டு போற சாப்பிட. அதாவது ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுக்கறது ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒரே மாதிரி கொடுக்கறதா இல்லை டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கறதா அப்படி யோசிச்சு நாங்கள் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த வாட்டி வந்து ரிட்டன் கிஃப்ட் இன்னும் நான் ஃபைனலைஸே பண்ணலை, பிகாஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பட்ஜெட்டில் இருக்குது. பட் எனக்கு இந்த ரிட்டன் கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதாவது பவுச் வந்து இப்போ பவுச் பார்த்தீங்கன்னா இது வந்து கையில வந்து எம்ப்ராய்டரி பண்ணிருக்காங்க. இது மகாபலிபுரம்ல தான் வந்து இவங்க எல்லாமே இதை ரெடி பண்ணி அங்க கொடுக்குறாங்க. நவராத்திரிக்காக இப்ப கபாலீஸ்வரர் கோவில் வாசல்ல இந்த பூக்கடைக்கு பக்கத்துலயே வந்து இவங்க கடை போட்டிருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு இங்க தான் இருப்பாங்க. ஸோ இங்க சாயந்தரத்துல ஒரு 3 மணில இருந்து இவங்க ஷாப் வந்து இங்க இருக்கும். அதனால நீங்க ரிட்டன் கிஃப்ட் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான மொபைல் ஃபோன் வைக்கிற கவர்ஸ், இது வந்து எவ்வளோ சொல்கிறீங்க, 50 ரூபீஸ் இது. அதே மாதிரி இந்த மாதிரி பேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து 100 ரூபீஸ். உங்களுக்கு மொத்தமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க அவங்க. ஆமாம், அதாவது நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா ஒரு பீஸ் 80 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிட்டன் கிஃப்ட் வாங்கும்போது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரெகுலராக நம்ம அந்த கூட பிளேட்டுன்னு கொடுக்காம இந்த மாதிரி பேக்ஸ் கொடுக்கும்போது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிஃப்டாக இருக்கும். எனக்கு கூட ஒரு தாட் வந்திருக்கு இந்த மாதிரி வாங்கலாமான்னு, பட் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் யோசிச்சு வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிங்கன்னா லேட் பண்ணாதீங்க. உடனே இந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை வேணுமோ அவங்களே வந்து அனுப்பி வைப்பாங்க. ஆஞ்சநேயர் கையில விநாயக பெருமான். இங்க பேரு கும்பகர்ணன் எங்க வீட்லயே பாத்துட்டீங்களே? ஆமா, போன வழியே பார்த்தேன். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அன்னபூர்ணேஸ்வரி. வாவ், அன்னபூர்ணேஸ்வரி இந்த கலர் இல்ல இது வந்து அம்மன் குறி சொல்ற மாதிரி. இது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப புதுமையாவும் இருக்கு. இது எவ்வளவுன்னு தெரியல எனக்கு. பாருங்க, மதுரம். வாவ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப எவ்வளவு அழகான ஒரு அம்சமா இருக்குல்ல. பாருங்களேன், அம்மன் வந்து பியூட்டிஃபுல் சூப்பரா இருக்கு. முகம் கூட அம்சமா இருக்கு.
ஓகே மக்களே, இன்னைக்கு மயிலாப்பூர்ல நீங்க நிறைய பொம்மைங்களை பார்த்துருப்பீங்க. 2022ல இந்த கொலு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நாங்க எல்லாருமே ஆசைப்பட்டோம். நவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வு, பெண்களுக்கு ரொம்பவே உகந்த பண்டிகை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நவராத்திரி கொலுக்காக நான் வருஷம் பூரா காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பெண்கள் அந்த நவராத்திரி கொலுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க இந்த கொலு பொம்மைகளுடைய அணிவகுப்பை பார்த்தது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். Till then, it's Tata bye from Amu Ramachandran, Brinda Murali. Bye.